அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்களுக்கு இது ரெண்டுமே ஒரே ஆள் மாதிரி தெரியும், அதுதான் இல்லை. அப்படிதான் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இப்போ இந்த படத்துல இருக்கிறவர் தான் நம்ம செந்தமிழன் சீமான், சரிங்களா? நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர். இந்த படத்துல இருக்கிற இந்த நாதாரி, இந்த நாய் யாருன்னு கேட்டா இந்த பரதேசி தான். கேரளாவிலிருந்து வந்த செபாஸ்டியன் சைமன், சரிங்களா? பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனா வேற வேற ஆளு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்ன நேத்து ஒண்ணு பேசுறாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் குழம்பிடுறாரு. ரொம்ப இடைவெளி எல்லாம் கிடையாது. வெறும் 3 மாசம், வெறும் 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம செந்தமிழன் சீமான் என்ன பேசுறாருன்னு நீங்களே கேளுங்க. அவர் பெரியாரை பத்தி என்ன சொல்றாருன்னு. மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடற்று அந்த பேதம் பார்க்காத ஒரு சமநிலை அந்த சமூகம் படைக்கத்தான் எண்ணற்ற மத முன்னோர்கள் போராடினார்கள். அந்த வரிசையில் முதன்மையான ஒரு தலகர்த்தாவாக தளபதியாக நின்று களத்திலே போராடிய புரட்சியாளர் ஐயா பெரியார் அவர்கள். அந்த தமிழ் பேரினத்தின் பெருமைமிக்க வழிகாட்டியாக சமூக மாறுதலுக்கான பெரும் உழவை செய்த முன்னத்தி ஏறாக இருக்கிற ஐயா பெரியார் அவர்களை போற்றுவதில் பெருமகிழ்வடைகிறோம். இந்த மகத்தான தலைவருக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். 4 8 பேர் வச்சா காசு, படம் எடுத்தா காசு, வீட்டுக்கு சாப்பிட வந்தா காசு. இந்த காசு வச்சு என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? சேமிச்சு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சு அப்படிதான் இந்த அறக்கட்டளை, இந்த ட்ரஸ்ட் உருவாக்குனாரு. பெரியார் தடல்ல இருக்குது. சைமன் இருக்கால, இவன் பெரியாரை பத்தி என்ன பேசுறான்னு கேளுங்க. கல்யாணமே பண்ணிக்கல. எங்க தாத்தா என்ன பண்றாரு, முத்துராமலிங்கத்தவர் இறக்கும் போது சொத்துக்களை எல்லாம் ஏழை வேலைக்கு எழுதி கொடுத்துறாரு. இதுல பாருங்க, இவர் சாதிய தலைவர். யாரு? முத்துராமலிங்கத்தவர் சாதிய தலைவர். ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் ஆயிடுறாரு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. அப்போ நம்ம செந்தமிழன் சீமானந்தம் பேசுனதுக்கும் இந்த பரதேசி பிக்காளி பையன் பேசுனதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கா? புரியுதுங்களா? அப்போ இது வேற இது வேற அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? அவர் ஒரு கருத்தை பதிவு செஞ்சுட்டு அவர் இலங்கைக்கு போயிடுறாரு போருக்காக. ஆனா இந்த செபாஸ்டியன் சைமன் இருக்கால, இவன் கேரளாவில தான் இருக்கான். ஓடி வந்துடுறான், அடிக்கடி ஓடி வந்து அவர் என்ன பேசிட்டு போனாரோ அதை அப்படியே மாத்தி இவன் பேசுவான், சரிங்களா? அதனால அந்த கட்சி வளரணும், நாம் தமிழர் கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த நாயை நம்ம பிடிச்சே ஆகணும்.